அடர்ந்த பசுமையான காட்டில் உள்ள குகையில் சிங்கம் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. எழுந்த சிங்கம் சோம்பேறியாக உணர்ந்தது. என்றும் போல் அல்லாமல் இன்று என்ன வித்தியாசமான நாளாக இருக்கிறது என நினைத்தது. எழுந்த சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்தது. வயிறு பசியால் துடித்தாலும் தனியாக வேட்டையாட மனசில்லாமல் இருந்தது. வேறு வழியின்றி தனியாக காட்டினுள் சென்றது. அந்த வழியே நரி ஒன்று வந்தது. நரியே, நான் வேட்டையாட செல்கிறேன், என்னுடன் வருகிறாயா நீ? டெஃபினெட்லி மை லார்ட். எனக்கு இன்று ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று நினைக்கிறேன். உங்கள் வேட்டையில் எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் அல்லவா? இருவரும் சேர்ந்து காட்டினுள் நடந்தனர். அப்போது ஒரு மரத்தின் அடியில் ஒரு கரடி இருப்பதை பார்த்தனர். உடனே நரி, கரடி, நாங்க உள்ள வேட்டையாட போறோம், நீயும் எங்களுடன் வருகிறாயா? இன்று நான் மிகவும் எரிச்சலாக இருக்கிறேன், எனவே உங்களுடன் சும்மா பொழுதுபோக வருகிறேன். எனக்கு உணவு ஏதும் தேவையில்லை. கரடி தனக்கு உணவு ஏதும் வேண்டாம் என சொன்னதை கேட்ட சிங்கம் தனது பங்கு இன்னும் பெரியதாக இருக்கும் என சந்தோஷப்பட்டது. மூவரும் காட்டினுள் சென்று கொண்டிருந்தனர். எதிரே கழுதை புலி ஒன்று வந்தது. கழுதை புலியே, நாங்கள் வேட்டையாடப் போய்க் கொண்டிருக்கிறோம், நீயும் எங்களுடன் வருகிறாயா? ஆஃப் கோர்ஸ் மை லார்ட், நானே மிகவும் பசியாக இருக்கிறேன், இப்போதே உங்களுடன் வருகிறேன். 4 பேரும் காட்டினுள் நடந்தனர். வேட்டையாட எந்த விலங்கும் கண்ணில் தென்படவே இல்லை. சிங்கம் பொறுமையை இழந்தது. சிறிது நேரமானது. ஒரு பாறையின் அருகில் மான் ஒன்று புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. அதை கண்ட சிங்கம் மானின் மீது பாய்ந்தது. கழுதை புலியே, நீ இந்த உணவை பங்குவை. கழுதை புலி உணவை 3 சம பங்குகளாக பிரித்தது. பின்பு சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, முதலில் உங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றது. பாறையின் மீதேறிய சிங்கமோ சம பங்கை கண்டு கோபத்தின் உச்சநிலையை அடைந்தது. Where is lion's share? கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற சிங்கமோ கழுதை புலி மீது பாய்ந்தது. இதை கண்ட கரடியோ காட்டினுள் ஓடி மறைந்தது. கொஞ்ச நேரத்தில் அமைதியான சிங்கம் நரியின் பக்கம் திரும்பி, நரியே, நீ இந்த உணவை பங்குவை என்றது. நரி விரைவாக சிங்கத்திற்கு ஒரு பெரிய பங்காக கிட்டத்தட்ட முழு உணவையும் எடுத்து வைத்தது. தனக்கென ஒரு சிறிய பங்கை மட்டும் எடுத்து வைத்தது. மகிழ்ச்சியான சிங்கமோ நரியை பார்த்து, நன்றாக பங்கு பிரித்து வைக்கிறாயே, எங்கே கற்றுக்கொண்டார் இந்த திறமையை? சற்று முன்தான் கழுதை புலியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். This is my share, lion's share. டேய் பொடியனே, நீ என்ன நல்லா தெரிந்து வச்சிருக்கிறாய். இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ என்னோட இருக்கிறியா? I am so lucky, my lord. சிங்கத்தின் குகையை நோக்கி இருவரும் நடந்தனர். Hello, if you like it, please subscribe. புதிய கதைகள் உங்களை வந்தடைய பெல் பட்டனை அழுத்துங்கள். Thanks for your subscription, likes, comments, and share. Thank you for watching Surya eHub.